அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 101. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அவர் காலமாகியிருக்கிறார் என்ற துயரச் செய்தியை பார்த்து வருகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 101. கடந்த சில நாட்களாக அவரது உடல்நிலையில் தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டு வந்த நிலையில் தலைவர்கள் அவரது உடல்நிலையை விசாரித்து வந்தார்கள். இந்நிலையில் அவர் காலமாகியிருக்கிறார் என்ற துயரச் செய்தியை பார்த்து வருகிறோம். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிற்பகல் 1:55 மணிக்கு அவரது உயிர் பிரிந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனை நிர்வாகம் இந்த தகவலை சொல்லியிருக்கிறது. வயது மூப்பு மற்றும் மூச்சு திணறல் காரணமாக தொடர்ந்து அவர் சிகிச்சை எடுத்து வந்திருந்தார். இந்நிலையில் அவரது உடல்நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டு வந்தது. தற்பொழுது அவர் காலமாகியிருக்கிறார் என்ற துயரச் செய்தியை பார்க்கிறோம். அவருக்கு வயது 101. இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் கம்யூனிஸ்ட் தலைவருமான நல்லக்கண்ணு காலமானார். அந்த துயரச் செய்தியை பார்க்கிறோம். இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வீரகுமார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டு வந்தது என்ற செய்திகளை பார்த்து வந்தோம். தற்பொழுது மருத்துவமனை நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கிறது? விவரம் என்ன? கார்த்திகா, இந்தியாவிற்கே ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி தற்போது கிடைத்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான தோழர் நல்லக்கண்ணு சற்று முன் உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 மாதங்களாகவே தொடர்ந்து கால இடைவெளியில் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில கடைசியாக இந்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி திடீர் மூச்சு திணறல் காரணமாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார். தொடர்ந்து அவருக்கு மருத்துவர்கள் குழுவினர் 24 மணி நேரமும் தொடர் தீவிர சிகிச்சை அளித்து வந்திருந்தனர். இந்த நிலையில கடந்த 3 நாட்களாக அவர் உடல் பெரிய பின்னடைவை சந்தித்திருந்தது. சற்று முன் சரியாக இன்று மதியம் 1:55 மணியளவில் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வெளியிட்டிருக்கிறது. அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்புல உடல்நலக் குறைவால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நல்லக்கண்ணு கடந்த 24 தினங்களாக சிகிச்சையின் போது அவரது உடல்நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து வந்ததாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. பல்துறை மருத்துவ குழு தீவிர சிகிச்சையையும் அதிதீவிர கண்காணிப்பையும் தொடர்ந்து வந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்று அதிகாலை முதல் மருந்துகளை ஏற்கும் தன்மையை நல்லக்கண்ணு படிப்படியாக குறைந்து அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதிதீவிர சிகிச்சையில் இருந்த போதும் முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் இன்று, அதாவது 25 பிப்ரவரி 2026 அன்று பிற்பகல் 1:55 மணியளவில் நம்மை விட்டு பிரிந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. மேலும் அவரது சிகிச்சைக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து மருத்துவ குழுக்கும் தமிழக அரசுக்கும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. நல்லக்கண்ணு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ராமசாமி கருப்பாயி தம்பதிக்கு 3வது மகனாக பிறந்தார். தற்போது அவருக்கு 101 வயது ஆகிறது. குறிப்பாக வடக்கே இதே நாள்ல நல்லக்கண்ணு பிறந்த அதே 1925 டிசம்பர் 26ஆம் தேதி என்றுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றியது. அதே நாள்ல தெற்குல தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்துல நல்லக்கண்ணு பிறந்திருந்தார். பள்ளி பருவத்திலேயே காந்தியவாதியாக அறியப்பட்ட நல்லக்கண்ணு அதன் பின் கம்யூனிஸ்டாக மாற தொடங்கினார். 1943ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இணைந்த நல்லக்கண்ணு அவர் இறக்கும் வரை கட்சியில தொடர்ந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு மாணவர்களை திரட்டி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுல நல்லக்கண்ணு பெரும் முக்கிய பங்கை அவர் வகித்திருந்தார். அதே போல உழுபவனுக்கே நிலம் சொந்தம் எந்த போராட்டத்தை முன்னெடுத்து கைதான நல்லக்கண்ணுவுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்தது. அவர் சிறையில பெரிய கொடுமைகளை
சந்தித்திருந்தார். அவருடைய மீசை முடிகள் புடுங்கப்பட்டிருந்தது. அனுபவிக்க முடியாத சித்திரவதைகள் எல்லாம் நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் நல்லக்கண்ணு சந்தித்திருந்தார். நல்லக்கண்ணுவின் அரசியல் பயணத்தில் விவசாய சங்கத்தின் பயணிகளே அந்த பணியே முக்கியமானதாகவும் பிரதானமாகவும் இருந்தது. இவர் அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது 1980ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டியிட்டு தோல்வியை பெற்றார். அதே போல 1999ஆம் ஆண்டு கோவை நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு அப்போதும் 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் தோல்வியை தடவினார். கடைசியாக தாமிரபரணி ஆற்றில் மணல் அள்ளுவதை எதிர்த்து கடந்த 2010ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கில் தனது 86வது வயதில் தானே ஆஜராகி நல்லக்கண்ணு வாதாடி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இவருடைய குடும்ப பின்னணியை பொறுத்தவரையில ஒரு செல்வந்த குடும்பத்தில பிறந்திருக்கிறார். இளம் வயதிலேயே தேசபக்தி உணர்வு கொண்டவராக இவர் இருந்திருக்கிறார். முதல் குறிப்பிட்ட நடவடிக்கையாக இவர் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில 2000 மூட்டை நெல் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்டறிந்தது. அதை பற்றி ஜனசக்தி பத்திரிகையில அப்போதே தைரியமாக எழுதி அதை படித்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த நெல் மூட்டைகளை பறிமுதல் செய்தார். இந்த நடவடிக்கை நல்லக்கண்ணு அவர்களுடைய முதல் குறிப்பிடத்தக்க சமூக நடவடிக்கையாகவும் இருந்தது. சிறைவாசம் மற்றும் சுதந்திர போராட்டத்தை பத்தி சொல்லணும்னா நெல்லை சதி வழக்கு, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட காலத்துல நல்லக்கண்ணு நெல்லை சதி வழக்கில் கைது செய்யப்பட்டார். 7 ஆண்டுகள் சிறையில் இருட்டறை வாழ்க்கையில் அவர் வாழ்ந்தார். அவர் விடுதலையான போது இந்தியா 1947 சுதந்திரமும் அடைந்திருந்தது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்று பல சிறைவாசங்களையும் தலைமறைவு வாழ்க்கையையும் அனுபவித்தவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். சிறைவாசத்தின் போது மிகவும் கொடுமையாக சித்திரவதையும் பட்டிருக்கிறார். கட்சி பொறுப்புகளை நல்லக்கண்ணு என்னென்ன வகித்தார் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக 13 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். சுமார் 25 ஆண்டுகள் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராகவும் நல்லக்கண்ணு அவர்கள் இருந்திருக்கிறார். விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி இருக்கிறார். தற்போது அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில மத்திய குழு உறுப்பினராகவும் தேசிய கட்டுப்பாட்டு குழு தலைவராகவும் தொடர்ந்து இருந்து வருகிறார். அவருடைய தள்ளாத வயதிலும் கட்சியினுடைய நிகழ்வுகளுக்கு கட்சி பணிகளுக்கு தொடர்ந்து அவர் வருவதை நம்மால பார்க்கவும் முடிந்தது. சமூக பங்களிப்பா தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் அவர் வாழ்வுல ஒரு பெரிய சமூக பங்களிப்பா இருந்தது. சாதி அநீதிகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர் நல்லக்கண்ணு. இதற்காக பல முறை சிறைவாசங்களையும் தலைமறைவு வாழ்க்கையையும் அவர் எதிர்கொண்டிருந்தார். அவருக்கு தன்னலமற்ற தலைவர் என்ற ஒரு பெயரும் உண்டு. அதாவது அவருடைய 80வது பிறந்த நாள்ல கட்சி அவருக்கு 1 கோடி ரூபாய் வசூலித்து வழங்கிய போது அதை முழுவதுமே கட்சிக்கே திருப்பி கொடுத்து விட்டார். விருதுகளை பொறுத்தவரையில 2007ஆம் ஆண்டு அம்பேத்கர் விருது, அதாவது தமிழக அரசு வழங்கிய அம்பேத்கர் விருதை பெற்றவர் அவர். தமிழக அரசு வழங்கிய அம்பேத்கர் விருதுடன் கிடைத்த 1 லட்சம் ரூபாயை பாதியை கட்சிக்கும் பாதியை விவசாய தொழிலாளர் சங்கத்திற்கும் அப்படியே வழங்கிவிட்டார். அதே போல தமிழ்நாடு அரசால் 2022ஆம் ஆண்டு அவரது சமூக நீதி, விவசாய தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு ஆகியவற்றிற்காக ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டது. விருதோடு சேர்த்து 10 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்த தொகையை அவர் முழுவதுமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நன்கொடையாக வழங்கியிருந்தார். இதன் மூலம் அவர் தன்னலமற்ற தலைமை பண்பு மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டது. அவரை பற்றிய முக்கிய தகவல்கள் என்னன்னா, வள்ளலார் மீது நெருங்கிய ஈர்ப்பு கொண்டவராக இருந்திருக்கிறார். வள்ளலாரை பற்றி வருபவர்கள், அவரோடு பேசுபவர்கள் அனைவரிடமே வள்ளலாருடைய கருத்துக்களை பகிரக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார். பாரதி மற்றும் பாரதிதாசன் இருவர் மீதுமே மிகப்பெரிய பற்று கொண்டவராக இருந்திருக்கிறார். பயணங்களின் போதெல்லாம் பாரதிதாசனுடைய புத்தகங்களை கையிலே கொண்டு சென்று அதை படித்துக் கொண்டே அவருடைய பயணங்கள்ல இருந்திருக்கிறார். சுதந்திர போராட்ட தியாகி என்பதனால நந்தனத்துல அரசு வழங்கிய இலவச வீட்டிற்கு மாதம் வாடகை கட்டி இருக்கிறார். நான் தான் சுதந்திர போராட்ட தியாகி, என் குடும்பத்தினர் தியாகி இல்ல, என் இறப்பிற்கு பிறகு நந்தனம் வீட்டை அரசுக்கே மீண்டும் வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மூத்த சுதந்திர போராட்ட தியாகி என்பதனால சமீபத்துல மத்திய அரசு மாதந்தோறும் நிதி வழங்கும் திட்டத்தை அவருக்கு வழங்கி இருக்கிறது. ஆனால் அந்த திட்டத்தையும் வேறு ஒரு அரசு நல காப்பகத்திற்கு அவரே திரும்பி கொடுத்திருக்கிறார். மாதம் மத்திய அரசினுடைய நிதி அந்த காப்பகத்திற்கு செல்லக்கூடிய வகையில திருப்பி அனுப்பிச்சிருக்கிறார். அதே போல சாதி, பொருளாதாரம், மதம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என யாரையும் பார்க்காதீங்க அப்படிங்கறதுதான் அவர் உயிருள்ள அந்த கடைசி நொடி வரை அவர் அனைவரிடமே போதித்து வந்ததாகவும் அவர் கூட இருந்தவங்களா தெரிவிக்கிறாங்க. எதிர்கட்சி, எதிர் சித்தாந்தம், வலதுசாரி, இடதுசாரி என யாராக இருந்தாலும் மிக அக்கறையோடு அன்போடு பழகக்கூடியவர். குறிப்பாக பாஜக மற்றும் RSS தலைவர்களோடு மிகவும் நெருங்கி பழகக்கூடியவராக தோழர் நல்லக்கண்ணு இருந்து வந்திருக்கிறார். அவர்கிட்ட பாஜக RSS பத்தி பலரும் கேட்டபோது
சித்தாந்தம் வேண்டுமானாலும் வேறாக இருக்கலாம், ஆனா அவரும் சக மனுஷன் தான் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. சற்று முன்பு கூட துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு சிபி ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது நல்லக்கண்ணுவை அவருடைய இல்லத்தில் சந்தித்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுவிட்டுதான் சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் பதவியையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல 2 முறை தேர்தலில் போட்டியிருக்கிறார். ஒரு முறை சட்டமன்ற தேர்தல், ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தல், 2 முறையுமே தோல்வியை தழுவி இருந்தார். குறிப்பாக கலைஞர் கருணாநிதி தனிப்பட்ட விஷயங்களை நல்லக்கண்ணுவிடம் மிகவும் அன்போடு பகிர்ந்து கொள்வாராம். கனிமொழி திறன், அதாவது கலைஞருடைய பெண் கனிமொழி நல்ல திறன் கொண்ட மகளாக இருக்கிறார், இவரை கண்டிப்பாக நீங்கள் அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை முதலாக கருணாநிதியிடம் நல்லக்கண்ணு அவர்கள் தான் கூறியிருக்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் இறந்த பிறகு அவருடைய உடலை சென்னை மருத்துவக் கல்லூரிக்கே தானமா மருத்துவ மாணவர்களுடைய ஆராய்ச்சியாக வழங்க வேண்டும் என 2016ஆம் ஆண்டு அவர் கொடுத்திருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட தேச பக்தி கொண்ட ஒரு வாழ்நாள் போராளி இன்று மதியம் 1:55 மணி அளவுல உயிரிழந்திருக்கிறார். இவர் உடல்நிலைக்கு என்ன ஆனது அப்படிங்கறத பார்க்கும்போது கடந்த 1 வருட காலமாகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நிலையில ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. வயது மூப்பு காரணமாக அடிக்கடி அவருக்கு உடல்நிலையில பாதிப்பு ஏற்பட்டு வந்தது தெரிய வந்தது. முதலாக கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி வீட்டில் தவறி விழுந்ததால் தலையில காயம் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில தொடர் சிகிச்சைக்கு வந்திருந்தார். 49 நாட்கள் தொடர்ந்து சிகிச்சைக்கு பிறகு அக்டோபர் 10ஆம் தேதி நல்லக்கண்ணு வீடு திரும்பி இருந்தார். உணவு அருந்துவதில் சிக்கல் காரணமாக அவ்வப்போது அவருக்கு திடீரென வயிறுல ஒரு பிரச்சனை வரும். அதனால வயிற்றுக்கு அருகே அந்த 49 நாள் அவர் இருந்த போதே FEG எனும் சொல்லக்கூடிய அந்த குழாயும் எளிமையாக மூச்சு விடுவதற்காக ட்ரக்கியோஸ்டமி என்ற குழாயும் அவருடைய தொண்டைக்கு அருகில அமைக்கப்பட்டிருந்தது. நேரடியாக உணவு வயிற்றுக்கு செல்லும் விதமாக இந்த குழாய் துளையிடப்பட்டு அவருடைய உடல்ல பொருத்தப்பட்டிருந்தது. அந்த குழாய் மூலம்தான் இட்லி, சாதம் உள்ளிட்ட கெட்டியான உணவுகளை கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாகவே திரவ வடிவில அவருடைய உறவினர்கள் அவருக்கு வழங்கி வந்திருந்தாங்க. அதே போல மூச்சு விடுவதில் சிக்கல் இல்லாம எளிமையாக மூச்சு விடணுங்கிறதுக்காக தான் இந்த தொண்டைக்கு அருகே அந்த ட்ரக்கியோஸ்டமி அப்படிங்கிற குழாயையும் மருத்துவர்கள் அமைச்சிருந்தாங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட 7 மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த நல்லக்கண்ணு இன்று ஆக்சிஜன் அளவு மிகவும் குறைந்ததனால 24 நாட்களுக்கு பிறகு இன்று மதியம் 1:55 மணி அளவுல உயிரிழந்திருக்கிறார் என்ற வருத்த செய்தியையும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நல்லக்கண்ணுடைய உயிரிழப்புக்கு தங்களுடைய இரங்கலையும் அஞ்சலியையும் செலுத்தி வருகிறார்கள். நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை நிகழ்வுகள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.